நீ கீழ இருக்கிற, ನೀ ಕೆಳಗಿದ್ದಿ, ஆனா என்னிலும் மேன்மையா நான் உன்னை பார்க்கிறேன். ನನಗಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ ನಿನ್ನನ್ನು ನೋಡ್ತೀನಿ. ஆனா நீ சின்ன புத்தியில இருக்கிற, ನೀನು ಸಣ್ಣ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಇದ್ದಿ, நான் உன்னை மேன்மையா பார்க்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಶ್ರೇಷ್ಠ, ஆனா நீ உன்னை ரொம்ப சின்னதவனா பார்க்கிற. ನೀನು ಬಹಳ என்கிட்ட ಸಣ್ಣ, ஒரு 100 ரூபாய் ஏமாத்தணும்னு பார்க்கிற. ನನ್ನ ಹತ್ರ 100 ರೂಪಾಯಿ ஆனா நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்? ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೆಂಗ್ பல ನೋಡ್ತೀನಿ? கோடிகளுக்கு அதிபதி என்னிலும் மேலானவனா நான் உன்னை ಹಲವಾರು பார்க்கிறேன். ಕೋಟಿಗೆ ಒಡೆಯನಾಗಿ ನನಗಿಂತಲೂ கடவுள் ಶ್ರೇಷ್ಠ, சாயல நான் உன்னை பார்க்கிறேன். ದೇವರ ಹೋಲಿಕೆಯಾಗಿ, கடவுளுடைய சிருஷ்டிப்பா உன்னை பார்க்கிறேன். ದೇವರ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ உனக்காக சிலுவையில ஒருத்தர் மரிச்சவர் இருக்கிறார் என்றதை ನಿನಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬಾತನು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು, ஒருத்தர் காத்து கொண்டிருக்கிறார் என்றதை பார்க்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸಲು ಒಬ್ಬಾತನು ಕಾದಿದ್ದಾನೆ. என்னிலும் உன்னை மேன்மையா பார்க்கிறேன். ನನಗಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠನಾಗಿ நீங்க ನೋಡ್ತೀನಿ. எப்போ உங்களிலும் உன்னை மேன்மையா பார்க்கறீங்களோ, ಯಾವಾಗ ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಶ್ರೇಷ್ಠ, நான் சொல்றேங்க, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை அழிக்கிற சக்தி இந்த உலகத்திலே கிடையாதுங்க. ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಲಿಸುವ ಶಕ್ತಿ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ರೀ. எந்த பிசாசும் உங்களை அழிக்க முடியாது. ಯಾವ ಸೈತಾನ எந்த ನಾಶ நோயும் ಮಾಡಲ್ಲ, உங்களை அழிக்க முடியாது. ಯಾವ ರೋಗ ನಾಶ எந்த ಮಾಡಲ್ಲ, சத்துரு உங்களை அழிக்க ಯಾವ முடியாது. ಶತ್ರು ನಾಶ ಮಾಡಲ್ಲ. ಯಾಕೆ? நீங்க ஒன்னு கத்துக்கிட்டீங்க, ನೀವು ಒಂದು ಕಲಿತಿದ್ದೀರಿ. என்னிலும் இந்த உலகத்துல எனக்கு முன்னாடி இருக்கிற மனிதன் மேன்மையானவனே, அப்படி நீ என்ன என்னைக்கு உங்களுக்குள்ள வருதோ அன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டார். ನನಗಿಂತಲೂ ನನ್ನ ಎದುರಿಗೆ ಇರುವ ಮನುಷ್ಯ ಶ್ರೇಷ್ಠನೆಂಬುದಾಗಿ ಯಾವಾಗ ನೀವು ಎನಿಸ್ತಿರೋ ಆಗಲೇ ದೇವರಾತ್ಮ ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಳಕನ್ನು ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ.